இப்போ நம்ம பீர்க்கங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம பொரியல் செஞ்சுட்டு மீதம் இருக்கிற அந்த தோல் வச்சு நம்ம துவையலும் செய்யலாம். அந்த துவையல் ரெசிபி எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் பொரியலுக்கு ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயோட தோலெல்லாம் நம்ம வந்து சீவிடலாம். அந்த மாதிரி இப்போ தோல் சீவினதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 3 இல்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பீர்க்கங்காய் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே குயிக்காக குக் ஆயிரும். அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இது குக் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பாதியாக குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் இதில் காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போட்டோம், அது வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தூள் வகைகளில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். அரை கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான பீர்க்கங்காய் பொரியல் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புது புது ரெசிபிகளுக்காக.